ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மாதம் ரூபாய் 1000 வாங்கின வர ஸ்கீம்லேருந்து மிகப்பெரிய ஆகஸ்ட் மாதத்துக்கான புத்தம் புதிய அப்டேட்லாம் வெளியே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்தில் இப்போதைக்கு நீங்கள் 1000 ரூபாய் பெற்று வந்திருப்பீங்க. ஒரு சிலவங்க இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் மட்டும் இல்லாமல் கூடுதலாக 1500 மொத்தம் 2500 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்கில் கிரெடிட் ஆக போகுது. அது யாராக இருக்கலாம், இவர்களுக்கு மட்டும்தான் கிரெடிட் ஆகும் அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து. இதை முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரேஷன் கார்டில் முக்கியமான அப்டேட். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொல்ல போகிற ஆப்பில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதையும் ஆட் பண்ண போகிறோம். மிக மிக முக்கியமான பாயிண்ட் இந்த வீடியோவில் இருக்குது. நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இது வரைக்கும் சொல்லாத அப்டேட், புத்தம் புதியசான அப்டேட் பார்த்தீங்கன்னா அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து கிடைச்சிருக்கு. எந்த ஒரு வீடியோவிலும் இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, அனைத்து குடும்ப அட்டை வச்சிருக்கிறவங்களும் கம்பல்சரியாக இந்த பிளே ஸ்டோர் மூலயமா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப் மூலயமா நீங்கள் பண்ண வேண்டிய ப்ராசஸ், முக்கியமான ப்ராசஸ், அதை பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் உங்களுடைய வங்கி கணக்கில் இந்த மாதம் 2500 ரூபாய் தமிழக அரசு செலுத்துனாங்கன்னா அது உடனடியாக உங்களுடைய வங்கி கணக்கில் கிரெடிட் ஆகும். அது சம்பந்தமாக தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆகஸ்ட் முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. 2026-27க்கான பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. அதில் யாராருக்கெல்லாம் 60 வயதிற்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 2500 ரூபாய் கிடைக்குமா, 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் சொல்ல போகிறாங்க. அது சம்மந்தமாக இப்போதைக்கு ரீசனாக கிடைச்சிக்கிற அப்டேட்டை பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்றத டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தில் புத்தம் புதியான அப்டேட் எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் வந்த வண்ணமே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்தும் வந்து நேருக்கு அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு யூடியூப் சேனல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய அப்டேட் கொடுத்துன்னு வராங்க. முக்கியமாக கருத வேண்டிய அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டில் இகேவைசி கட்டாயமாக பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி வராங்க. 1000 ரூபாய் ரெகுலராக வாங்கின வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கும் போது 60 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இகேவைசி பண்ணி ஆதார் கார்டில் பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக லிங்க் பண்ணி வச்சிருக்கவங்க மட்டும்தான் பணம் செலுத்த போகிறதா, கிரெடிட் ஆக போகிறதா தகவல் வெளியே இருக்குது. இது அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அரசு இன்னும் அதுக்கான ப்ராசஸை வெளியிடலை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அமைச்சர்கள் மூலயமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்க போகிறதா பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ரீசனாக பார்த்தீங்கன்னா தமிழக பொது பட்ஜெட் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகுமா என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்றத தமிழ்நாடு அரசு நிதியமைச்சர் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ அந்த பட்ஜெட் தாக்கலில் ரூபாய் 2500 வழங்குவதற்கான அறிவிப்பு எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கிறது. அது அறிவிப்பு வெளியிடுவாங்களா அப்படின்றத மகளிர்கள் எதிர்பார்த்துன்னு வராங்க. தாவேகா முக்கியமாக தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 ரூபாயை அதிகரித்து வழங்க போகிறதா அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இதனால் தாவேக்கினவர் கூடுதல் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. அந்த கட்சிக்காரர்களே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு உடனடியாக வந்ததுன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் மகளிர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தாவேகா கட்சி சார்பிலையும் அப்படின்றத முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லலாம். கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு பெயர் மூலயமா 2023ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் தகுதியுள்ள மகளிர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 திட்டமாக அறிவிச்சிருந்தாங்க. அது அமலுக்கு வந்தது அப்படின்னே சொல்லலாம். 2023 செப்டம்பர் மாதம். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட இந்த திட்டம் இந்தியா முழுவதும் பல்வேறு கட்சிகளால் செயல்படுத்தப்பட்டது அப்படின்றத முக்கியமான பாயிண்ட். பல்வேறு தமிழ்நாட்டில் மட்டும் மாநிலத்தில் குறிப்பாக இந்த திட்டம் செயல்படாத முதல்ல தமிழ்நாட்டில் செயல்படுத்தாலும் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இந்த திட்டத்தை மேம்பட்டமாக எடுத்துக்கொண்டு மகளிர்களுக்கு உரிமை தொகை வழங்கி வராங்க. இந்த திட்டத்தில் பல்வேறு அரசுகள் விரிவாக்கம் செய்து வருகின்றனர். இதன் அடிப்படையில் தமிழ்நாட்டும் விரிவாக்கம் செய்யப்படுவார்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவின் வருது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக ஒரு சில மாநிலங்களில் இந்தியாவில் 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது 1500, அடுத்தது 2000, 2500 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் இப்போ இந்தியாவில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து அது போல் 2500 ரூபாய் தாவேக்கா அரசு உடனடியாக வந்து இந்த பட்ஜெட்டில் அறிவிப்பு வந்து வெளியாகி உயர்த்தி கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி தான் வந்து மிகப்பெரிய கேள்விகளாக வந்து மகளிர் மத்தியில் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த தொகை வந்து 1000 ரூபாயோ இல்லை 2500 ரூபாயோ கரெக்டாக இந்த மாதம் வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன ப்ராசஸ் செய்யணும் அப்படின்றத ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன். அதில் வந்து முக்கியமான பாயிண்ட் நீங்கள் குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது, நோட் பண்ண இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னே வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அதில் ஏற்கனவே வந்து பழைய வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சிருக்க. அதாவது இகேஒய்சி மற்றும் ஆதார் வங்கிகளுடன் இணைப்பு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் கம்பல்சரியாக வந்து இணைக்கப்பட்டிருக்கணும். ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எண் ஏற்கனவே வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வருடத்துக்கு அப்புறம் அந்தந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இகேஒய்சி அப்டேட் அப்படின்னு வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நீங்கள் ஆதார் கார்டில் ஏதாவது மாற்றம் செய்திருப்பீங்க, பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது வந்து மாற்றம் செஞ்சுருப்பீங்க. இந்த மிஸ்டேக்லாம் வந்து சரி செய்யறதுக்கு இகேஒய்சி அப்படின்றது கம்பல்சரியாக வந்து தேவை. அது மட்டும் இல்லாமல் பயோமெட்ரிக் அல்லது ஓடிபி மூலம் இகேஒய்சி சரிபார்ப்பு முறை, நீங்கள் வந்து இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்லை வந்து மொபைல் பேங்கிங்கோ வச்சுருந்தீங்கன்னா அதனுக்குள்ள வந்து மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இகேஒய்சி கரெக்டாக வந்து பண்ணிக்கணும். இது மட்டும் இல்லாமல் குடும்ப ஸ்மார்ட் கார்டில் மொபைல் எண் இணைக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஸ்மார்ட் கார்டில் இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை வைக்கிறதுக்கான, அதாவது வந்து குடும்ப அட்டை வந்து வழங்குற, அதாவது ரேஷன் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா கைரேகை அப்டேட் பண்ணுற ப்ராசஸும் வந்து நடைபெறுது. அதை கம்பல்சரியாக கரெக்டாக வந்து பண்ணி வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து பணம் வர்றதுக்கு கரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டும் உங்களுடைய மொபைல் நம்பரும் கரெக்டாக வந்து மெயின்டைனில் வந்து வச்சுக்கணும். ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணாத காரணத்தினால இன்ஆக்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதார் கார்டில் லிங்க் ஆகிருக்கலாம், ஆனால் அந்த பேங்க் அக்கௌண்ட் இன்ஆக்டிவில் வந்து இருக்குது. அதனால் பேங்க்கில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கரெக்டாக வந்து இருக்குதா அப்படின்றத மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர், ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர், அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பரும் ஆக்டிவில் கரெக்டாக வந்து வச்சுக்கணும். இதையும் தாண்டி இகேஒய்சி ப்ராசஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஒரு ப்ராசஸ் வந்து செக் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுடைய அந்த செக் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுடைய மொபைல், ஆண்ட்ராய்ட் மொபைலே ப்ளே ஸ்டோர் மூலமா ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து செக் பண்ணி வச்சுக்கலாம். அது எப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். அதாவது ஷார்ட்டாக வந்து குயிக்காக வந்து சொல்லிடுறேன், நீங்களே வந்து நோட் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா MEARI, அதாவது மெராய் ரேஷன் 2.0 அப்படின்னு ஒரு ஆப் வந்து சர்ச் பண்ணி வந்து எடுத்துக்கங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான், உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மூலமா ஈஸியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு வந்து கேட்கும். அதை இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கிங்க. முக்கியமாக உங்களால் சர்ச் பண்ணி எடுக்க முடியாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பெனிஃபிஷரி யூசர்ஸ், டிபார்ட்மெண்டல் யூசர்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் பெனிஃபிஷரி யூசர்ஸ் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணிட்டு குடும்ப தலைவியோட ஆதார் அட்டை 12 டிஜிட் ஆதார் நம்பர் கம்பல்சரி, அதில் வந்து என்டர் யுவர் ஆதார் நோன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். அதில் வந்து என்டர் பண்ணுங்க. அதாவது யார் குடும்ப தலைவியோ அவங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு கீழே வந்து கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. கேப்சா பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இல்லை கேப்ஸ் லெட்டர், நம்பர், இது மூணுத்தையும் வந்து கலந்து வந்து கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வந்து அந்த கிரே கலர் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து கேப்சா அப்படின்ற இடத்துல வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிட்டு லாகின் வித் ஓடிபி அப்படின்னு வந்து கொடுங்க. கீழே வந்து ஒரு பாக்ஸில் லாகின் வித் ஓடிபி அப்படின்னு வந்திருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுடைய ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்டிருக்கிற மொபைல் நம்பர், அதாவது குடும்ப தலைவியோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணியிருப்பீங்க. அவங்க எந்த மொபைல் நம்பர் கூட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணியிருக்காங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வந்து போகும். அந்த ஓடிபி நீங்கள் எடுத்து என்டர் பண்ண உடனே உங்களுக்கு 3ஆவதாக இருக்கிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் PMGKY அப்படின்றத மென்ஷன் பண்ணி குடும்ப அட்டையில் யாரோட நேம் லிஸ்ட், இந்த குடும்ப தலைவி வந்து ஆதார் கார்டை என்டர் பண்ணி பார்த்தீங்களா, அந்த குடும்ப தலைவி என்ன ரேஷன் கார்டு வச்சுக்கிறாங்க, அதில் எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் வந்து வராங்க அப்படின்ற லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக வந்து பெண்டிங் மொபைல் அப்டேட்ஸ் அப்படின்னு வந்து லிஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது மேனேஜ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக வந்து குடும்ப தலைவியோட உறவு முறை, அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதில் குறிப்பாக மேனேஜ் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆதார் இகேஒய்சி, மொபைல் நம்பர், மெம்பர் ஐடி, ஆதார் நோன், இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஆதார் இகேஒய்சி, அதாவது கேஒய்சி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நாட் வெரிஃபைட் அப்படின்னு வந்து இருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கணும். அதாவது நீங்கள் முக்கியமாக வந்து ரேஷன் கடையில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தீங்கன்னா இது மேக்ஸிமம் வந்து ஓகே ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா இகேஒய்சி வந்து உங்கள் பேங்க் தரப்புலையும் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். இந்த ஆப்பில் இல்லைனா கூட வந்து நீங்கள் ஓடிபி மூலியமாக, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் மூலியமாக ஈஸியாக வந்து
நாட் வெரிஃபைட் அப்படின்னு வந்து இருக்கிறத கிளிக் பண்ணி வெரிஃபைடாக வந்து மாற்றிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஆட் ஃபேமிலி மெம்பர் அப்படின்ற டீட்டெயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ எல்லாமே வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் ஆதார் கேஒய்சி நாட் வெரிஃபைட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரெட் கலரில் இருக்கிற நாட் வெரிஃபைட் க்ரீன் கலரில் வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். அதுபோல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆச்சுன்னா மேக்ஸிமம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும் இல்லை, இப்போ வரக்கூடிய 2500 இல்லை ஏற்கனவே வந்து 1500 மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சைட்லேருந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலமா உங்களுக்கு எந்த ஒரு ஃபண்டு ரேஷன் கடை மூலமா வந்து செலுத்தினாலும், கவர்மெண்ட் சைட்லேருந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலமா எந்த ஒரு ஃபண்டு செலுத்தினாலும் இகேஒய்சி கரெக்டாக வந்து அப்டேட்ல இருந்துன்னா கரெக்டாக வந்து பணம் வந்து சேரும். அதனால தான் இப்போ இந்த பணம் வரதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மிக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. உடனடியாக நாங்கள் கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுவோம். மேலும் இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் படி தாவேகா வெளியிட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் மாதம் ரூபாய் 2500 வந்து செலுத்த போகிறதா வந்து அறிவிப்பு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முதன்முறையாக வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சதுக்கப்புறம் இந்த நிலையில் முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட போகிறதா வந்து நிதியமைச்சர் ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் மற்றும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை தான் வந்து முக்கியமான அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட்டில் வந்து வரப்போகுது. இதில் வந்து தாவேகா அரசு என்னென்ன வாக்குறுதிகளாக வந்து கொடுத்தாங்களோ அதில் மேக்ஸிமம் வந்து கொடுக்குற வாக்குறுதிகளில் உங்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து உத்தரவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த 2500 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி வந்து மகளிர்களும் மக்களும் வந்து ரொம்ப ஆவலுடன் வந்து எதிர்பார்த்துறாங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசு அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறேன். இந்த அறிவிப்பை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து வெளியிட்டிருந்தார். அதாவது வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி பொது பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க, ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதனால் தாவேகா அரசு சார்பில் தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பும் வந்து அதிகரித்துள்ளது மக்களிடையே அப்படின்னே வந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு காலமாக வந்து அதிமுக திமுக ஆட்சியை வந்து திரும்ப வந்து அவங்களே வந்து பட்ஜெட் தாக்கல் செய்திருந்தாங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாவேகா வந்து ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பட்ஜெட் வந்து தாக்கல் செய்கிறாங்க. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவாங்களா, அந்த அறிவிப்பு வந்து பட்ஜெட்டில் வந்து இடம்பெறுமா, முதல்வர் வந்து அந்த அறிவிப்பை வெளியிடுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்து மகளிர் மத்தியில் மிகப்பெரிய நம்பிக்கையும் வந்து அதிகரித்துள்ளது அப்படின்ற அப்டேட்டும் நமக்கு ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு அறிவிப்பாக வந்து அமையும் தாவேகா ஆட்சியோட முதல் பட்ஜெட்டில் அப்படின்றத வந்து எதிர்பார்த்துன்னு வரோம். குறிப்பாக வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பே கிடையாது. 1000 ரூபாய் ஒன்று வந்து கண்டினியூ ஆகும், இல்லை 2500 ரூபாய் உயர்த்தி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த உடனே உங்களுக்கான அறிவிப்பு வந்து வரும். பட்ஜெட் தாக்கலுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பு முக்கியமாக வந்து வர்றதுக்கு மேலும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு அரசு வட்டாரங்கள் தரப்புலேருந்து இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. பணம் கரெக்டாக வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லா ப்ராசஸும் முன்கூட்டியே நம்ம சொன்னது போல் எல்லாத்தையும் வந்து சரியாக வந்து வச்சுருந்தீங்கன்னா பணம் வந்து உடனடியாக வந்து கரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் தாவேகா தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த முக்கியமான இன்னொரு ஸ்கீம் வந்து 6 சிலிண்டர் திட்டம், உயர்கல்வி மாணவர்களுக்கு திட்டம். இது போல் வந்து மிகப்பெரிய திட்டம்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆண்டுக்கு 6 சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக குடும்ப தலைவிகளுக்கு வந்து கொடுக்க போகிறதா வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இதில் எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பட்ஜெட்லேயே வந்து இடம்பெறும் அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஆர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காரர்களே தாவேக்காரர்களே வந்து ஆர்வமாக வந்து இருக்கிறாங்க. ஒருவேளை நிதி இல்லாத காரணத்தினால இது போல் அறிவிப்பெல்லாம் வந்து இல்லாமல் இலவச பேருந்து திட்டம் குறித்து மட்டும் வந்து ஏதாவது வந்து அறிவிப்பு வந்து வெளியாகுமா, முதலமைச்சர் வெளியிடுவாரா அப்படின்ற கேள்வியும் வந்து எழுந்துன்னு வருது. அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னது போல நிதி வந்து ரொம்ப வந்து பற்றாக்குறையாக இருக்குது. கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறது காரணத்தினால, நிதி இல்லாத காரணத்தினால இந்த அறிவிப்பு வந்து செய்யப்படாத கூட வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் மகளிர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துருக்காங்க. அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து 2500 ரூபாய் வந்து உயர்த்தி வழங்குவதற்கு தாவேகா அரசும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு அப்பப்போ வந்து அதிகாரிகளிடம் அமைச்சர்களிடம் கூட்டம் போட்டு வந்து பேசின்னு வராரு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. மேலும் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அதாவது வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு தாலுகா ஆஃபீஸில் வந்து கொடுக்கும் பணி வந்து தொடங்கியிருக்கு. யாராவது வந்து புதுசாக வந்து அப்டேட் பண்ணி புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து குடும்ப திருமணம் வந்து ஆனவங்களோ இல்லை புதுசாக வந்து குடும்பமானவங்க ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உடனடியாக தாலுகா ஆஃபீஸில் ரேஷன் கார்டு வந்து வந்திருக்கா அப்படின்ற அப்டேட்டை வந்து தெரிஞ்சிங்க. ரேஷன் கார்டை ஊழியர்கிட்ட அந்த அப்டேட்டும் வந்து கேட்டுங்க. குறிப்பாக வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை முக்கியமாக அப்டேட்டாக வந்து வச்சுங்க. புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு புதிய விண்ணப்பம் அறிவிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் சம்மந்தமாக நாளைக்கு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். கண்டினியூ நம்ம சேனலை வாட்ச் பண்ண வந்தால் மட்டும்தான் இந்த புதிய குடும்ப அட்டைகளுக்கு புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பாங்களா, 60 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறேன். அதை ஃபுல்லாக நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அப்படின்றதையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு திடீர் அப்டேட்டாக ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா மாதம் பணம் வாங்குற ஸ்கீம்ல இருந்து கிரெடிட் யாராருக்கெல்லாம் ஆகும், இவர்களாம் முன்கூட்டியே என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக அமையும். மேலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது, பணம் வரது சம்மந்தமாகவோ புதுசாக விண்ணப்பிக்கிறது சம்மந்தமாகவோ ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய வீடியோவில் இங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பழைய வீடியோ இருக்கிற கமெண்ட் பாக்ஸை உடனடியாக ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லையான்னு. நம்ம சேனலில் மட்டும்தான் எல்லா கமெண்ட்டுக்கும் உடனடியாக ரிப்ளை பண்ணி பயனுள்ள தகவலாக சொல்லுவோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.